எதெல்லாம் நம்ம அழகுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கதறி அழும் நேரத்தில் கட்டி அணைக்கும் கரங்கள் அழகு, தவறி விழுகையில் தாங்கி பிடிக்கும் தோள்கள் அழகு. இது ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. இல்ல அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நம்மள யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா எனக்கு அந்த டயலாக் தான் தோணும். அது எப்படிடா நீ என்ன அடிக்கல குத்தல எனக்கு ரத்தம் கூட வரல, அவர் பர்ஃபார்மன்ஸ் அது பண்றப்ப இல்ல, அது நமக்கு வச்சிருப்பாங்க நாகேஸ்வர். அது வந்து பர்ஃபெக்ட். அது எப்படிடா நீ என்ன அடிக்கல உதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. நம்ம லைஃப்ல இதெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இயர்லி டேஸ்ல இப்பவும் நான் வந்து ஐ என்ஜாய் தீஸ் திங்ஸ். அவர் சொன்னதுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 20 ஏழைங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்களா? நான் யார் இறைவா? a dialogue that connects you so much in movie. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொன்ன இதுதான் அது. ராம் சார் படத்துல ஆமா, கற்றது தமிழ். கற்றது தமிழ்ல வந்து நெசமாதான் சொல்றியான்னு. நிஜமாதான் சொல்றியா? ஸோ நான் வந்து தஞ்சாவூர், ஓகேவா? ஸோ இங்க தஞ்சாவூர் தமிழே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எங்களுக்கு ஸ்லாங்னு ஒன்றும் இருக்காது, பட் ஆனா பேசும்போதே தெரியும் இது எந்த ஸ்லாங்லயே உட்கார்லயே இது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. நிஜமாதான் சொல்றியா? ஸோ அது வந்து நெசமாதான் சொல்றியான்னு எப்பவுமே அது என்னோட இது. அந்த படத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா அது சொல்றதே நிப்பாட்டிட்டேன் நான். எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்த்து நீ சொல்ற அப்படின்னு. நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான் சொல்றியா? ஸோ நெசமாதான் சொல்றியா அது வந்து அந்த மூவில சூப்பரா உட்காந்துருக்கும். அது வந்து எனக்கு எப்பவுமே ரிலேட் ஆகும். அது நிஜமாதான் சொல்றியா? அதுக்கப்புறம் வந்து ஃபன்னியா சொல்லணும்னா கிரேசி மோகன் ஓட வசூல் ராஜால வந்து how do I know அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இவன் மட்டும் 93.5% வாங்கலாம்? how is it possible sir? how do I know sir? yeah you're right. how do I know how do I know எதுக்கு இருந்தாலும் எல்லா சிச்சுவேஷனுக்கும் நமக்கு அது பொருத்தம். how do I know? how do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? yes நீங்களே எக்ஸாம் எழுதுறீங்க சார். அதே வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு டயலாக் இருக்கும். நாகேஷ் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நம்மள யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா எனக்கு அந்த டயலாக் தான் தோணும். அது எப்படிடா நீ என்ன அடிக்கல குத்தல எனக்கு ரத்தம் கூட வரல, அவர் பர்ஃபார்மன்ஸ் அது பண்றப்ப இல்ல, அது நமக்கு வச்சிருப்பாங்க நாகேஸ்வர். அது வந்து பர்ஃபெக்ட். அது எப்படிடா நீ என்ன அடிக்கல உதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. அறையின் 305 கடவுள்ல வந்து சிம்புதேவன் சார் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது சந்தானம் அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து நிறைய அவங்க அப்பா இவங்கெல்லாம் உட்காந்து கான்வர்சேஷன்லாம் அவர் சொல்லுவார் பெருமையா, நாங்க இவ்வளவு வருஷமா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து பிரகாஷ் ராஜ் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஒரு முறையாவது பாதை இல்லாத ஒரு மலை உச்சியில ஏறி போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இங்க இருந்து கடல் கடந்து ஒரு ஏரியோ கடலோ போறப்ப அங்க போட்ல வேலை செய்யறவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து இது பண்ணிருக்கீங்களா? ஒரு போட்டுக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கடலுக்குள்ள படகு பயணம் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது உங்க ஊரை விட்டு வெளியே போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு மரம் நட்டு இருக்கீங்களா? ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல விதைய போட்டு ஒரு மரத்தை வளர்த்திருக்கீங்களா? இல்ல. யாருக்காவது நல்ல சாப்பாடு வாங்கி தந்தீங்களா? நம்ம லைஃப்ல இதெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இயர்லி டேஸ்ல இப்பவும் நான் வந்து ஐ என்ஜாய் தீஸ் திங்ஸ். அவர் சொன்னதுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 20 ஏழைங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்களா? நான் மரம் நடுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். டிராவல் பண்றப்ப நம்ம ராபிடோவோ எங்கேயோ போறப்ப ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால நமக்கு பெரிய இது கிடையாது. ஆனா என்ன சொல்றது, அந்த ஒரு ஜர்னி, அந்த ஜேர்னில அவங்களுக்குன்னு ஒரு நீடு இருக்கும்ல. சோ சில பேர் வந்து கேக்குறப்ப எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அப்போ வந்து இதுதானே அப்படின்னு. ஆனாலும் கேட்காத சில பேர் கேட்க மனசு வராது. ஐயோ இவங்க நம்மள என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா. நாம சில பேர் குடுக்கறப்ப அவங்க சொல்லுவாங்க, சார் நான் இன்னைக்கு ஏதாவது சாப்பிட முடியுமான்னு நினைச்சேன், ஆனா நீங்க கொடுத்த ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா ஒரு டீ கொடுக்கணும், நம்ம போவாங்க டீ கடைக்கு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்ஜாய் பண்ணேன். டிராவல்ல நம்ம கொடுக்குற அந்த 10-20 அவங்களுக்கு எங்கேயோ ஒரு லைஃப்ல வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பஸ்ல நீங்க போறப்ப சும்மாவே உட்கார்றப்ப யாராவது ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு பூ கட்டிக்கிட்டு நிறைய ஸ்டோரிஸ் டிராவல்ல இருக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ். அது அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டோம், நான் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு நம்ம கையை பிடிப்போம். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும். தம்பி நீ எங்க வீட்டுல பையன் மாதிரி சொல்றப்பா இல்ல. இது எதுவுமே இல்லாம லைஃப்ல எப்படி சார் திருப்தியா இருக்க முடியும்? இதுதான் கொடுப்பனையா? ஸோ அந்த ஒரு டயலாக வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண விரும்புறேன். சார் கவர்மெண்ட்ல பிரைவேட்ல எல்லாத்துலயும் உங்களை மாதிரி சிலர் வாழ்க்கையே வாழாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்றீங்க. இறைவியில வந்து சூப்பரா எடுத்துட்டாங்க படத்தை. ஆனா அது எத்தனை பேருக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னா, படத்தை எடுத்தாச்சு ஆனா அந்த படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போய் கொண்டு சேர்க்கிற இது அவங்க பண்ணலையோன்னு எனக்கு ஒரு ரொம்ப
உள்ளக்கு வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்பவுமே எனக்கு எஃபெக்ட். எத்தனை பேருக்கு அந்த படம் புரிஞ்சுச்சுன்னு தெரியல. ஆண்கள் பண்ற செயல்னால அவங்களை சுத்தி இருக்க எல்லாருமே எவ்வளவுக்கு எஃபெக்ட் ஆகுறாங்க. யோசிக்காம ஒரு ஆண் எடுக்கிற ஒரு முடிவுனாலயோ அவங்க பண்ற செயல்னாலயோ சுத்தி இருக்கவங்க எவ்வளவுக்கு பாதிப்பு, அந்த செயல்பாடுகள் வந்து பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வருதுன்னு. சோ எல்லாமே எல்லா ஆண் கூடயுமே ஒரு பெண்ணை ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டே எல்லாருமே. ஆமா, மாமா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், டாட்டரா இருக்கட்டும், ஓவர் இட் இஸ், அது ஒரு எஃபெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இறைவி படத்துல அது ஒரு ரவுடிசமா காமிச்சது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் நார்மல் மென் லைஃப்ல கூட இது ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதுதான் மென் அண்ட் சைட். நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடும், பா ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பாங்க, மாமியாரே சொல்லுவாங்க, அம்மாவே சொல்லுவாங்க, இல்ல அக்கா கூட சொல்லுவாங்க, டி தம்பினா அப்படிதான் இருப்பான், அவன் ஆண் தான், அவன் பையன் தான், பையனா இப்படிதான் இருப்பான், பையனா அப்படிதான் இருப்பான்னு யார் சொல்றா? நம்மளே தான் சொல்லிக்கிறோம். பட் மென் அண்ட் சை இஸ் வாட் ஐ வாண்டட் டு ரைட். ஆண் நெடில் பெண் எங்கேஜிங்கா இருந்தா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன நடந்துச்சுன்னா என்ன கவிதையா இருக்கும்? நீங்க எனி கெஸ்? எனக்கு தெரியலையே. பெண் அழகு. ஓ மை குட்னஸ். அவ்வழி மேல் விழிவைத்து காத்திருப்பாய். எதெல்லாம் நம்ம அழகுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கதறி அழும் நேரத்தில் கட்டி அணைக்கும் கரங்கள் அழகு, தவறி விழுகையில் தாங்கி பிடிக்கும் தோள்கள் அழகு. இது ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. இல்ல அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? தோல்விகள் பல தாண்டி வரும்போது முதல் வெற்றி தரும் கண்ணீர் அழகு. தூரதேச காதலர்கள் சந்தித்துக் கொள்ளும் நொடிகள் அழகு. என்னடா இசையில் மூழ்கி கண்களை மூடி ஆடும் தலைகள் அழகு. பட்டாம்பூச்சி தேடி பிடித்து அதை விரல்களிலிருந்து பறக்க விடும் போது அதுவும் ஒரு அழகு. காதல் கதைகள் பேசும்போது சுருக்கம் தாண்டி சிவக்கும் கண்ணம் அழகு. நீங்க என்னதான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றீங்க? கால்களை சுற்றி வாலாட்டும் தெருவோர நாய்க்குட்டி அழகு. ரயில் சிநேகித உரையாடல்கள் அழகு. முகமறியா மனிதர்கள் சிந்தும் முதற் புன்னகை அழகு. மழையில் விளையாடும் மழலையின் மனங்கள் அழகு. வருடங்கள் பல தாண்டி கேட்கும் குரல்கள் அழகு. அன்பின் முத்தம் அழகு. கொண்டாட்டங்கள் கொள்ளை அழகு. அழகு உருவங்கள் இல்ல, அழகு உணர்வுகளில். அன்பே அழகு, மனிதமே அழகு. மகிழ்ச்சி. சிறப்பான தரமான சம்பவம். ரொம்ப அழகா எழுதிருக்கு. நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. வசனம் சார், வசனம். மென்மேலும் நீங்களும் உங்களுடைய அடுத்தடுத்த படிகள் உயர எங்க குழு சார்பாக, எங்கள் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு உரையாடல் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிதிங்.